அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். என்னுடைய பேர் அறிவழகன், வழக்கறிஞர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் கலைமகள் சபாவுடைய உறுப்பினராக எங்கள் குடும்பத்தில் 4 பேருமே இருக்கோம். பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவும் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, என்னுடைய அப்பாவும் உறுப்பினராக இருந்தாங்க, காலமாயிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலைமகள் சபா அப்படிங்கிற இந்த அமைப்பில் உறுப்பினராக இருந்து வழக்கறிஞராகவும் இருந்துட்டு இருக்கிற எனக்கே விஷயம் தெரியல. அப்ப பாமர மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு விஷயம் தெரியும்? இதுவே இந்த அங்குசம் டிவி மூலியமா ஒரு யூடியூப்ல பார்த்த வீடியோ வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, படிச்சு வழக்கறிஞரா கோர்ட்ல வாதாடிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியல. அப்போ விஷயம் எந்த அளவுக்கு மக்களை போய் சேரலங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பாயிண்ட சொல்றேன். இது பாத்தீங்கன்னா இந்த அங்குசம் டிவி மூலியமா தான் இந்த பழனியப்பன் சார் பிடிச்சேன். பழனியப்பன் சார் மூலியமா அப்புறம் ரங்கராஜ் சார் கேட்டேன். அப்பதான் எனக்கு 31/5/2026 ஒரு கமிட்டி மீட்டிங்கு வச்சிருக்காங்க கலைமகள் சபாவுடைய தலைமை அலுவலகத்துங்கிற விஷயமே எனக்கு தெரிய வருது. அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கும் போது ஒரு மீட்டிங் நடத்துறதையும் ஒண்ணு சொல்றது இல்ல. 2021 ஹானபிள் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் அவர்கள் வந்துட்டு நீதியரசர் சிறப்பான தீர்ப்பை கொடுத்திருக்காரு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அங்க வந்துட்டு தனி அலுவலர்லாம் நியமிச்சாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா சேல் அப்படிங்கிற ஒரு முடிவை இத்தனை பேருக்கும் சேர்ந்து உள்ள ஒரு சொத்தை அவர் சேலுக்குன்னு உத்தரவிட்ட விதம் வந்துட்டு எந்த அடிப்படையிலங்கிறது எல்லா உறுப்பினருக்கும் இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லா கலைமகள் சபாவோட உறுப்பினரோடையும் விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜான் அப்படிங்கிற நிறுவனர் வந்துட்டு கலைமகள் சபாவின் உறுப்பினர்களுக்காக அப்படின்னு பதியப்பட்ட இந்த சொத்துக்களை நீதிமன்றம் வித்தவுட் கன்சென்ட் 6 லட்சம் பேருன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 5,33,356 பேருன்னு சொல்லிட்டு பிறகு பாத்தீங்கன்னா 6 லட்சம் பேருங்கிறாங்க. 96லயே முடக்கப்பட்டு 97ல கேஸ் எல்லாம் போடப்பட்டு அப்போ 98ல இருந்து பிரச்சனைகள் வந்து கோர்ட்ல 99 எல்லாம் ஸ்டார்ட் ஆகி அப்படி இருக்கிற பட்சத்திலே கோர்ட்ல கொடுத்த தகவல் 5,33,356 சொல்றாங்க. இப்போ திடீர்னு எப்படி இப்போ வந்துட்டு 6,50,000 சொல்றாங்கிற கணக்கு எல்லா இடத்துலயும் இடிக்குது. இது வந்துட்டு எல்லா உறுப்பினர்களுக்கும் இது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அப்போ இது ஒரு மட்டும் விஷயம் இல்ல, அந்த காலத்திலேயே ஜான் அவர்கள் 5 லட்சத்தை கடந்துருச்சுன்னு சொல்றாரு. அவர் கன்னிமைன்னு ஒரு புக்ல பைலாவெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. 92ல பிளஸ் கடைசியா பாத்தீங்கன்னா 97ல கூட கன்னிமை புக்ல பைலாவில அவர் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல டெபாசிட் இருக்குங்கிறாரு உறுப்பினர்கள் மேல. அந்த டெபாசிட்டை பத்தி இப்போ வரைக்கும் யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா அப்ப வந்துட்டு 100 கோடி அப்பவே டெபாசிட் இருக்கிறதா சொல்றாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ பாருங்க, இவங்க வந்துட்டு இடையில வந்துட்டு ஜாயிண்ட் ரிசீவர்ஸ் எல்லாம் கோர்ட் மூலியமா போட்டு அவங்க வந்துட்டு ஒரு 870 ஏக்கரை வந்துட்டு உறுப்பினர்களோட அனுமதியே இல்லாம வித்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. யாருமே இந்த உறுப்பினர்கள் யாரும் அனுமதியும் இல்லாம 870 ஏக்கர் யாருக்கு வித்தாங்க? அதுல வந்தத கோர்ட்ல ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. ஒரு 75 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணதாவும் 40% வந்துட்டு 1.5 லட்சம் பேருக்கு அளவா கொடுத்திருக்கிறதாவும், தோராயமா 1.5 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறதாவும் சொல்றாங்க. இது மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ரிசீவர் போட்டு அப்படி பண்ணவே கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர், ஹானபிள் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஆர்டரும் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ரிசீவர் அப்படியே வித்தவுட் 2 தரப்பையும் ஆடி ஆல்டரம் பாட்டம் அப்படிங்கிற இருதரப்பு கேட்டல் விதி அப்படின்னு சொல்லுவோம். மறுபுறமும் கேட்கணும். ரெஸ்பாண்டன்ஸ் எல்லாரையும் கேட்டுட்டு தான் தீர்ப்பு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில ஜாயிண்ட் ரிசீவர் அப்பாயின்ட் பண்ணதே தப்பு. அதன் அடிப்படையில தான் 2021 ஹானபிள் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் ஜே வந்து ஸ்பெஷல் ஆபீசரை வந்துட்டு நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு ஆர்டர்ல அவர் வந்துட்டு சேல் பண்ணி எல்லாருக்கும் செட்டில் பண்ணுங்கிற விஷயத்த ஏன் சொன்னாங்கிறது இன்னும் யாருக்கும் தெளிவா புரிய வைக்கப்படவில்லை. என்னன்னா அதுல வந்துட்டு வாதிட்ட வழக்கறிஞர்கள்லாம் அவங்க எல்லாமே என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜட்ஜஸ் வந்துட்டு இவங்க எல்லாம் இடமா தான் பைலாப்படி வேணும்னு கேட்டதாகவும், அவங்க வந்துட்டு ஜஸ்டிஸ் எல்லாமே இடமே பிரிச்சு கொடுத்தா எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குங்கிற ஒரு காரணத்தால சேல் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு தான் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஒவ்வொரு விஷயத்திலயும் எக்ஸ்பர்ட் வராங்க. தமிழ்நாடு எவ்வளோ பெரிய இடம், இதுல 13,500 ஏக்கர் இருக்கும் பொழுது ஒரு எக்ஸ்பர்ட்டை போட்டு
இந்த உறுப்பினர்கள் இருக்காங்க, முழுமையா பணம் செலுத்தினவர்கள் இவ்வளவு பேரு. முழு உறுப்பினர்கள் அதாவது 5000 பேருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு பிறகு அரைக்கால் உறுப்பினர் சொல்றாங்க, அரை உறுப்பினர் சொல்றாங்க. இது மாதிரி அரை பங்கு, அரைக்கால் பங்கு இப்படிலாம் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரையும் தனி வகைப்படுத்தி அவங்களை எல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சு அந்த லிஸ்ட்டை வெளியிட்டு அதெல்லாம் வச்சு அவங்க வந்துட்டு பிரிச்சு அதுல என்ன வருதுங்கிறத இடமா பிரிச்சு கொடுக்கறதுக்கு எக்ஸ்பர்ட்டை வச்சு கொடுக்க முடியும் இல்லையா? இது சாதாரண பாமரனுடைய வேண்டுதலா இருக்குல்ல. எல்லாருடைய எதிர்பார்ப்போம் சேர்ந்தது எதுக்கு? கலைமகள் சபாவில இடம் கிடைக்கும். அது பைலாவில் ஜான் பாயை போல எடுத்துக்கொண்டு சுருட்டி கொண்டு ஓட முடியாதுன்னு அவர் சொன்னது எதுக்கு? யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கலைமகள் சபாவின் உறுப்பினர்களின் சொத்து கலைமகள் சபாவின் உறுப்பினர்களுக்காக பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்துட்டு ஏன் இடமா பிரிச்சு கொடுக்காம சேல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளுக்கு போறாங்க? எல்லாரையும் கலந்துக்காம கன்சென்ட் வாங்காம கோட்டா எப்படி எடுத்தாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எல்லா உறுப்பினர்கள்ல இருந்து எழுப்பப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு தனி அலுவலர் நியமிச்சதுக்கு பிறகு 4 அலுவலர்களை மாத்தி 5ஆவதா ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை நியமிக்கிறாங்க. அவரை வந்துட்டு நிரந்தரமா ஏன் நியமிச்சாங்கிறதும் நிறைய பேருக்கு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது வந்துட்டு அவரு அவர் நடவடிக்கை வந்துட்டு திருப்திகரமா இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருடைய சார்பிலையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே கேட்கறது என்னன்னா, ஜான் அவர்கள் 100 கோடி வச்சதா சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்த நிலங்கள் இருக்கு, 870 கோடி வித்தாங்க. அந்த நிலங்கள்லாம் எவ்வளவு வித்தாங்க, எந்த நிலங்கள் வித்தாங்க, எந்த ஏரியால இருக்கிறத வித்தாங்க வெளிப்படைத்தன்மை ஆடிட்டிங் ரிப்போர்ட்டோ எந்த ஒரு ரிப்போர்ட்டோ வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு காரணத்தால எல்லாரும் இவங்க சொல்றது என்னன்னா, மக்கள் எல்லாருமே உறுப்பினர்கள் கலைமகள் சபாவோட உறுப்பினர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, இவங்க எல்லாருமே கஷ்டப்படுற விஷயமே ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை. அப்ப 100 கோடிக்கு சொத்து இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வித்ததுக்கு பிறகு 75 கோடின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கணக்கு போடுங்களேன். ஒரு சாதாரண ஒரு பாமரனுடைய கணக்கு 96ல அப்போ வந்துட்டு ஒரு 100 கோடி இருக்குன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நார்மலா டபுள் ஆகும்னு சொல்லுவாங்க. காமனாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ 100 கோடிங்கிறது இப்போ டபுள் ஆகி இப்போ குறைஞ்சது 1000 கோடியாவது இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி கணையா இருக்கு. இது மட்டும் இல்ல, இது பண விஷயத்துல அவங்க வித்த விஷயங்களும் கொடுக்கல. அப்போ கோர்ட்லயே இவங்க சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, கடைசியா கொடுத்த தீர்ப்புல கூட 13,500 ஏக்கர் இருக்குன்னு கோர்ட்ல சொல்றாங்க. ஆனா தனி மாண்புமிகு ஒரு நபர் ஆணையம் வந்துட்டு அவங்க சொல்ற கணக்கு 12,000 சில்ட்ரன் சொல்றாங்க. இதுவும் 31/5/2026 அன்னைக்கு நாங்க போன மீட்டிங்ல ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்தது மூலியமா தான் தெரியுது. ஆனா இது வெளிப்படையா கலைமகள் சபா .in அவங்க தொடங்கின வெப்சைட்ல எந்த ஒரு தகவலும் இல்லை. கலைமகள் சபா எப்படி உருவாச்சு, எப்படி லாஸ் ஆச்சு, என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிற வெளிப்படைத்தன்மையை அதுல போடலாமே, போடல. இதெல்லாம் உறுப்பினர்களோட கோரிக்கை. ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? அப்போ அதுல எல்லாம் போட்டிருந்தா, எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தா, அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தா, இவ்வளவு நாங்க பண்ணணும், இதுக்கப்புறம் நீதிபதி ஐயா அவர்கள் கோர்ட்ல இப்படி உத்தரவாச்சு நாங்க இப்படி செயல்படுத்துறோம், இந்த இடத்துல எங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு, இதை எப்படி களையிறதுங்கிறதுக்காக நாங்க மீட்டிங் போடுறோம், அதன் மூலியமா உங்கள் மூலியமா செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. ஆனா இப்பவும் இந்த மீட்டிங்கு 31/5/2026 அன்னைக்கு நடந்த சென்னையில நடந்த மீட்டிங்ல எங்கள் கூட வந்த ஒரு உறுப்பினர் வி கோபால் அவர்கள் திருச்சியில மையப்பகுதியில வச்சீங்கன்னா எல்லாரும் வர்றதுக்கு வசதியா இருக்குன்னு கேட்டுக்கொண்டதின் பேர்ல இன்னைக்கு வச்சாங்க. இதுல பெரும்பான்மையா இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு அளவுல இன்னைக்கு கூடியிருக்காங்க. இதுவே 6 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் கூடுறதும் பத்தாது. எல்லா உறுப்பினர்களோட கருத்தை சேர்த்தணும்னா முதல்ல எல்லா உறுப்பினர்களையும் ஒன்று சேர்த்தணும். அதுக்காக நம்ம கலைமகள் சபா மெம்பர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் புரொடெக்ஷன் ட்ரஸ்ட் இது 12/6/2026 அன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. இது கலைமகள் சபா உறுப்பினர்களுக்கான நலனுக்காகவே தொடங்கி இருக்கிறது. இது கலைமகள் சபாவின் உறுப்பினர்களின் கோரிக்கையை நீதிமன்றத்தில் உறக்க சொல்லி, நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி மக்களின் ஜான் அவர்களின் கனவை நினைநாட்ட கலைமகள் சபா குடும்பத்தினர் அனைவருக்கும் இடம் வேண்டும் என்ற பைலாவின் படி கிடைக்க செய்ய இது வழிமுறைகளும் வழிகாட்டுதலும் நீதிமன்றத்தின் மூலமாக ஆணை பெற. ஏனென்றால் ஒரு நபர் ஆணையம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீதிமன்றம் எங்களை நியமித்ததற்கான காரணம் எங்களுக்கு நிலங்களை விற்று பணமாக கொடுக்க சொல்லிதான் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவிற்காக தான் நாங்கள் செயல்படுகிறோம்.
அதை மீறி நாங்கள் எதுவும் செயல்படுத்த முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆம், அவர்கள் சொல்வது உண்மைதான். நீதிமன்றம் அவர்களுக்கு டைரக்ஷன் தான் கொடுத்திருக்கே தவிர அதை அவங்க தனி முடிவு எடுக்க முடியாது. அவர் சொன்னது அது உண்மை, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதனால் இந்த கலைமகள் சபா மெம்பர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் புரொடெக்ஷன் ட்ரஸ்ட் இதனுடைய நோக்கம் வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவதற்கும் எல்லா உறுப்பினர்களின் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடுவதோடு மட்டுமல்லாமல் எல்லாருடைய கனவையும் நிறைவேற்றும் விதமாக செயல்படுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு உன்னதமான அறக்கட்டளை தான் இது. கலைமகள் சபா மெம்பர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் புரொடெக்ஷன் ட்ரஸ்ட். இது எல்லாருடைய மக்களின் வெளிப்பாடுகளை நீதிமன்றத்தில் உறக்கச் சொல்லி எல்லோருக்கும் வேண்டிய நியாயத்தை கிடைக்க செய்ய வழிவகை செய்ய வேண்டுமானால் எல்லா கலைமகள் சபா உறுப்பினர்களும் இந்த அறக்கட்டளை நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு எல்லோரும் ஒன்று கூடி எல்லாரும் ஒருமித்த குரலாக நீதிமன்றத்தில் உங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்க வழிவகை செய்ய எனது பெயர் வழக்கறிஞர் அறிவழகன். 9994662582 கலைமகள் சபா members@gmail.com. என்னுடைய இந்த நோக்கம் எதனால் உருவாகியது என்றால், கலைமகள் சபா உறுப்பினர்களாக குடும்பத்தினரே இருந்தும் வழக்கறிஞராக இருந்தும் எனக்கே தெரியாத பட்சத்தில் பாமர மக்களின் நலன் கருதி இந்த அறக்கட்டளையை உருவாக்கியுள்ளோம். இது நமது குடும்பம், கலைமகள் சபா உறுப்பினர்களின் குடும்பம். அவர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் நான் எடுத்துரைக்க வழிவகை செய்கிறேன். கலைமகள் சபா உறுப்பினர்கள் அனைவரும் கலைமகள் சபா members@gmail.com என்ற மின்னஞ்சலில் உங்களுடைய உறுப்பினர் சர்டிபிகேட், உறுப்பினர் சான்றிதழ் அல்லது உறுப்பினர் எண் இருந்தால் அதை தெரியப்படுத்தவும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆதார் அட்டை, உங்களுடைய தற்போதைய முகவரி, நீங்கள் உறுப்பினராக சேர்ந்தபோது உள்ள முகவரி, அதையும் தெரியப்படுத்தவும். பல நபர்களுக்கு உறுப்பினர் அட்டை இல்லை, உறுப்பினர் நம்பர் தெரியவில்லை, பல பேருக்கு தொலைந்து போய்விட்டது என்ற புகார்கள் எல்லாம் வருகிறது. அவர்கள் இப்பொழுது தனி அலுவலர் அவர்களும் நீதியரசர் அவர்களும் வெப்சைட்டில் 31/5/2026 ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஜோன் வாரியாக பிரித்து ஜெனரல் ரீஜனல் மேனேஜர் என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த நம்பரை கூட வெளிப்படையாக யாரும் பார்க்க முடியாத அளவில் இருக்கிறது. இன்று கூட பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பதாக சொன்னார்கள். நிறைய பேர் கிடைக்கலன்னு போனவங்களுக்காக இப்ப நான் சொல்றேன். இதே கலைமகள் சபா .in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா 31/5/2026 தேதியில ஒவ்வொரு ஜோனல் மேனேஜர்ஸும் ரீஜனல் மேனேஜர்ஸோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஆதார் கார்டோட போய் நீங்க அந்த அலுவலரை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மிஸ் ஆச்சோ அது எல்லாம் கிடைக்கும். அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்குற கருத்து என்னன்னா, இடம் அப்ரோச் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் இருக்கு, நிறைய ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க, நிறைய நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட இடங்கள் ஒரு இடங்கள்ல சொல்லிட்டு இருந்தாங்க 6000 ஏக்கர் இருக்கு, ஜான் என் கூட தான் போனாரு, வந்து வாங்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது 2000 தான் லிஸ்ட்ல வருது, மீதி 4000 எங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் இடங்கள்ல தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் இருந்துச்சுன்னா அந்த தரவுகளை தனி அலுவலருக்கோ ஒரு நபர் ஆணையத்துக்கோ கொடுத்து உதவணும்னா அது நமக்கு சாதகமா சீக்கிரம் வழக்க முடிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் தேவையான நியாயமான கோரிக்கையான இடமோ பணம் வேணும்னு சில பேர் சொல்றாங்க, பல பேர் இடம் வேணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு முதல்ல எல்லாரையும் ஒருமிச்சு எல்லாரையும் சேர்ந்து கருத்து கேட்டு பெரும்பான்மையோட என்ன கேட்கறாங்களோ அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கலாம். பணமா வேணுங்கிறவங்களுக்கு லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம், இடமா வேணுங்கிறவங்களுக்கு இடமா கொடுத்துக்கலாம். அது நீதிமன்றம் உத்தரவுப்படி அது நடைபெற்றால் சிறப்பாக இருக்கும். இது எல்லாருடைய உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்தா இதை நீதிமன்றத்துல நம்ம வாதாடணும். அதுக்கு நம்ம கோர்ட் ஆர்டர் தான் பேசும். என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் கோர்ட்டோட ஆர்டர் தான் பேசும். இவ்வளவு நாள் நடந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒருமிச்சு எவ்வளவு பேர் வராங்கன்னு பாத்துக்கிட்டாங்க, கருத்து கேட்டுக்கிட்டாங்க, அடுத்து கோர்ட்டுக்கு அவங்க டேட்டாஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கலைமகள் சபா மெம்பர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் புரொடெக்ஷன் ட்ரஸ்ட் மூலியமா நம்ம இம்ப்ளீடிங் பெட்டிஷன் உள்ள போட்டு உள்ள எல்லாருடைய சார்பாகவும் நம்ம எடுத்து வச்சு வாதாடி நம்மளுடைய நியாயத்தை நம்ம ஜெயிச்சு கலைமகள் சபா உறுப்பினர்களின் இடம்
கலைமகள் சபாவின் உறுப்பினர்களுக்கே என்று மக்கள் ஒன்றிணைவோம், செயல்படுவோம், கலைமகள் சபா உறுப்பினர்களின் நலம் காப்போம். வாழ்க வளமுடன். எல்லாரும் எல்லாமும் பெற்று இடம் பெற்று கலைமகள் சபாவில் போட்ட பணம் எல்லோருக்கும் கிடைக்கும். அவர்கள் இறந்தவர்கள் இருந்தால் அவர்கள் வாரிசுகளுக்கு கிடைக்கும், எங்கும் செல்லாது. இடமாக கிடைக்கிறதற்கு பெரும்பான்மையோர் கூறுவதால் இடமாக கிடைப்பதற்கு முயற்சி செய்வோம், பைலாப்படி முயற்சி செய்வோம். அப்படி கிடைக்காவிட்டால் உண்மையாக மார்க்கெட் வேல்யூ எல்லாம் கணக்கிட்டு அதன்படி இன்றைய மதிப்பில் 2 கிரவுண்ட், அதாவது 1800 சதுரடி என்று சொல்கிறார்களே, அந்த 1800 சதுரடி இன்று குறைஞ்சபட்சம் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும். அவர்கள் கணக்கு சொல்கிறார்கள், ஒரு ஏரியாவில் 5 லட்சம் விற்கிறது, ஒரு ஏரியாவில் 10 லட்சம் விற்கிறது. இந்த ஏரியாவில் இருப்பவருக்கு எப்படி கொடுப்பது? அதற்குத்தான் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எக்ஸ்பர்ட்டை நியமித்து அதன்படி இடங்களை எப்படி அவர்கள் கட்டணம் செலுத்திய விதமாக பிரித்து கொடுத்தால் நலமாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி.